أعلم. ولتكن منكم أمة يدعون إلى الخير. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين. فأعوذ بالله من الشيطان الرجيم. ونريد أن نمن على الذين استضعفوا في الأرض وَنَجْعَلَهُمْ أَئِمَّةً وَنَجْعَلَهُمُ الْوَارِثِينَ. صدق الله العلي العظيم. فقال رسول الله صلى الله عليه وسلم والله ليتمن الله هذا الأمر إما بعز عزيز أو بذل ذليل. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய பேரன்பும் பேரருளும் வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் சிறப்பு வாய்ந்த உலக புகழ் பெற்ற இந்த லண்டன் மாநகரத்தில் நம்முடைய மொழி பேசுகின்ற மக்களுக்காக, தமிழ் பேசுகின்ற மக்களுக்காக சிறப்பான இப்படி ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தி அதிலே ஆண்டுதோறும் அறிஞர் பெருமக்களை இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் வரவழைத்து வாழ வந்த இடத்திலும் இஸ்லாத்தை வாழ வைக்கும் முயற்சியாக இந்த நிறுவனத்தை, இஸ்லாமிய அழைப்பு பணி மையத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பொறுப்புதாரிகள், அவர்களுக்கு ஊக்கமாக இருக்கக்கூடிய அனைவரும் அல்லாஹ்வினுடைய வாழ்த்துக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள். இதற்காக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளையும் அல்லாஹ் நன்றிக்குரிய முயற்சியாக ஏற்றுக்கொண்டு அருள் புரிவானாக. இதற்காக உழைக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் இதற்குரிய நற்பாக்கியங்களை, நற்பலன்களை அல்லாஹ் கொடுத்து அருள் புரிவானாக. நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதற்கு உதவி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அல்லாஹ் எல்லா பாக்கியங்களையும் எல்லா நலன்களையும் தந்தருள்வானாக. அன்புக்குரிய சோதரர்களே, எதிர்காலம் இஸ்லாத்திற்கே, சோபனங்கள் சோதனைகள் என்பது இன்றைய தலைப்பு. ஒரு நெருக்கடியான சூழலில் எதிர்காலம் இஸ்லாத்திற்கே என்ற இந்த வார்த்தையை கேட்டாலேயே நாம் அது எப்படி எதிர்காலம் இஸ்லாத்துக்காக இருக்க முடியும்? நடக்கின்ற அநியாயங்களையும் முஸ்லிம்கள் சந்தித்து வருகின்ற அவலங்களையும் பார்த்தால் ஏதோ நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கு நாமே நம்முடைய முதுகிலை தட்டி கொடுத்துக் கொள்வது போல, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது போல இந்த வார்த்தை இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் வரலாற்றிலே பார்த்தால் இஸ்லாம் எப்போதெல்லாம் சோதனைகளை சந்தித்திருக்கிறதோ அப்போதெல்லாம் இப்ப நாம நினைக்கிற மாதிரி தான் முஸ்லிம்கள் நினைத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். எதிர்காலம் இஸ்லாத்துக்கே என்று சொன்னால் அல்லாஹும் ரசூலும் சொன்னார்கள் என்பதற்காக நம்பினார்களே தவிர அதனுடைய காரண காரியங்களை நினைத்து பார்த்து அதை நம்பவில்லை. அதுபோல இப்போது நாமும் எதிர்காலம் இஸ்லாத்திற்கே என்று சொன்னால்
அல்லாஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள் என்பதற்காக நாம் அதை நம்பித்தான் ஆக வேண்டும். நம்முடைய மனமோ நம்முடைய அறிவோ நாம் காணுகின்ற புறக்காட்சிகளோ எதிர்காலம் இஸ்லாத்துக்கு இல்லை என்று நம்மை நம்ப சொன்னாலும் நாம் நம்ப முடியாது, நம்ப மாட்டோம். எதிர்காலம் இஸ்லாத்துக்கே என்ற நாம் சொல்லக்கூடிய இந்த முழக்கத்துக்கு எதிராகவே சாட்சிகளும் சூழ்நிலைகளும் இருந்தாலும் நாம் எதிர்காலம் இஸ்லாத்துக்கே என்றுதான் சொல்லுவோம். அதற்கு காரணம் அல்லாஹும் ரசூலும் இஸ்லாத்துக்குத்தான் எதிர்காலம் என்று சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக. நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிவிட விரும்புகிறேன். திருக்குர்ஆனுடைய வசனம், அல்லாஹ் சொல்லுகிறான், وَنُرِيدُ أَن نَّمُنَّ عَلَى الَّذِينَ اسْتُضْعِفُوا فِي الْأَرْضِ. பூமியிலே பலகீனப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உபகாரம் செய்வதற்கு நாம் நாடுகிறோம். யார் இந்த பூமியில் அநியாயத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ, அநீதி இழைக்கப்படுகிறார்களோ, பலவீனமாக ஆக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யவே நாம் நாடுகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சிறிய விளக்கத்தோடு நான் மெயின் தலைப்புக்கு வர விரும்புகிறேன். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்வது இஸ்ரவேல் சமுதாயத்தை பற்றிய குறிப்பில் தான் சொல்கிறார். எகிப்து நாட்டில் அந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருந்த கிபுத்தி குலத்தை சார்ந்தவர்கள் தான் ஆட்சி பொறுப்பிலே இருந்தார்கள். இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய பனி இஸ்ராயில் சமுதாயத்தினுடைய முதல் இறை தூதர் யூசுப் நபி. யாக்கூபு நபியினுடைய இன்னொரு பேர் தான் இஸ்ராயில். அதனால அவர் பனி இஸ்ராயில் கிடையாது, அவர் தான் இஸ்ராயிலே. அவருடைய பிள்ளைகள் பனி இஸ்ராயில், இஸ்ராயலின் பிள்ளைகள். இஸ்ராயலின் பிள்ளைகளின் முதல் தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் எகிப்து நாட்டுக்கு எப்படி வந்தார்கள்? எல்லாருக்கும் தெரியும், அடிமையாகத்தான் வந்தார்கள். அடிமையாக வந்தார்கள். அவருடைய சகோதரர்கள் எல்லாம் கிணத்துல தூக்கி போட்டாங்க. அவர்களை தண்ணீர் இறைப்பதற்காக வாளியை உள்ள விட்ட ஒருத்தர் உள்ளே ஒரு பையன் இருப்பதை பார்த்து மேலே தூக்குகிறார். அற்ப கிரயத்துக்குத்தான் யூசுஃபை அவர்கள் விற்றார்கள் சொல்றாங்க. மஅதூதா அப்படிங்கிற வார்த்தைக்கு தஃப்சீர்கள் என்ன எழுதுறாங்கன்னா, எண்ணி விடத்தக்க. அதிகபட்சம் விரல்களை கொண்டு எப்படி 10 தான் எண்ண முடியும். 10க்கு மேல இந்த விரலை வச்சு 2வது தடவை தான் எண்ண முடியும். 11 12 2வது முதல் ரவுண்ட்ல என்றது 10க்குள்ள தான் எண்ண முடியும். இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குள் உள்ள விலையை கொடுத்து தான் யூசுஃபை பெற்றார்கள். யூசுப் நபி அடிமையாக எகிப்து நாட்டில் இருக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அவருடைய ஒழுக்கமான நடத்தைக்கு பரிசாக எகிப்து நாட்டில் அவர்களை அல்லாஹ் முதலில் மந்திரியாக்கினான், பிறகு அரசராக்கி விட்டான். அதுவரையிலும் அதிகாரத்தில் இருந்த மன்னர்களின் இடத்திலிருந்து அதிகாரம் பறிக்கப்பட்டு இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு போகுது. அதிகாரத்தை எகிப்து நாட்டில் பெற்ற இஸ்ராயல் சமுதாயம், பனி இஸ்ராயல் சமுதாயம் ஒழுக்கமாக நேர்மையாக வாழ்ந்திருந்தால் அந்த சமுதாயத்திடமிருந்து அல்லாஹ் அதிகாரத்தை பறித்திருக்க மாட்டான். ஒழுங்கினமாக வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வை மறந்தார்கள். அதனால் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களிடமிருந்து அல்லாஹ் அதிகாரத்தை பறித்துவிட்டு மறுபடியும் எகிப்து நாட்டினுடைய பூர்வீக மக்களாக இருக்கக்கூடிய கிபுத்திகளின் கையில் அதிகாரத்தை கொடுத்து விட்டான். ஃபிரௌன் வந்து விட்டான். பிறகு ஃபிரௌன் அநியாயம் செய்கிறான். அநியாயம் செய்த ஃபிரௌனிடமிருந்து அதிகாரத்தை அல்லாஹ் பறித்து இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களுக்கு மறுபடி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களுக்கு மறுபடி அல்லாஹ் அதிகாரத்தை கொடுக்கிறான். பாலஸ்தீனம் உள்ளிட்ட மிகப்பெரிய விரிந்து பறந்த அரசுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பிறகு மறுபடி இஸ்ராயல் மக்கள் அநியாயம் செய்கிறார்கள். மறுபடி அவர்களிடமிருந்து அல்லாஹ் அதிகாரத்தை பறிக்கிறான். இந்த வரலாற்றை சொல்லும் போதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நாம் உபகாரம் செய்யவே நாடுகிறோம். அநீதி இழைக்கப்படுகிறவன்
முஸ்லீமாக இல்லையாங்கிறத அல்லாஹ் பார்க்கறதே இல்லை. யார் அநீதி இழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு ஒரு முறை அதிகாரத்தை கொடுத்து, நீ அதிகாரத்துக்கு வந்தால் உனக்கு கீழே உள்ளவன்ட்ட எப்படி நடப்ப அப்படிங்கிறத நீயே செக் பண்ணி பாரு. நம்ம கையில் அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அதிகாரத்தை பெற்றவர்கள் அநியாயம் செய்வார்களானால் அவங்கள்ட்ட இந்த அதிகாரத்தை அல்லாஹ் பறிப்பான். இதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஆகையினால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு அதிகாரம் கிடைத்து விட்டது என்பதற்காக அநியாயங்களை செய்வார்களானால் அல்லாஹ்வுடைய பிடியில் இருந்து அவர்கள் தப்பவே முடியாது. அப்படிங்கிறதுக்கு வரலாற்றில் நமக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். இந்தியாவில் ஒரு காலத்தில் முஸ்லீம்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள். நான் சொல்றது ரொம்ப முன்னால. அதுக்கப்புறம் முஸ்லீம்களுடைய கையில் அல்லாஹ் அதிகாரத்தை கொடுக்குதா இந்தியாவில்? மறுபடியும் அல்லாஹ் பறிச்சுட்டான் அவங்கள்ட்ட இருந்து. அடுத்து ஒரு சமுதாயம் கையில், ஒரு கொள்கையினுடைய கையில் அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அவன் ஒழுங்காக இருந்தால் பார்ப்பான், இல்லைன்னா அவன்கிட்ட இருந்து அதிகாரத்தை அல்லாஹ் பறிப்பான். இது அல்லாஹ்வினுடைய மரபு. அல்லாஹ் இப்படித்தான் உலகம் முழுக்க அமைத்து வைத்திருக்கிறான். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். எதிர்காலம் இஸ்லாத்துக்கேன்னா எப்போ இஸ்லாத்தின் கையில் எதிர்காலம் வரும்னு இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதுதான் மேட்ரு. இது இஸ்லாத்தின் கைகளில் எதிர்காலம் வர வேண்டுமானால் முஸ்லீம்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும், அதான் செய்தி. அதை இன்ஷா அல்லாஹ் என்னுடைய 2வது உரையில் நாளைக்கு அதனுடைய 2வது பகுதியாக அதை சொல்லலாம்னு இருக்கேன். முதலாவது பகுதியில் எதிர்காலம் இஸ்லாத்துக்கே என்பதை நாம முதலாவது நம்ப வேண்டும் என்பதற்கு வரலாற்றிலிருந்து சில சான்றுகளை நேரம் அவகாசம் தருகின்ற வரையிலும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஹிஜ்ரத்தை எடுத்துக்குவோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரும் தௌர் குகையில் இருக்கிறார்கள். எதிரிகள் உடைய கால் தெரிகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய திருத்துதரே, அவங்க மாத்திரம் நம்மை பார்த்து விட்டால் அவ்வளவுதான், நாம தொலைஞ்சோம், நமக்கு எதிர்காலம்னே ஒன்று கிடையாது. இந்த 2 பேரும் மாட்டிக்கிட்டா இஸ்லாத்துக்கு எதிர்காலம் இல்லை. ஏன்னா வழிகாட்டியே அங்கே தான் இருக்கிறாங்க. யார் அங்கே தான் இருக்கிறா? அமீரே உள்ளதான் இருக்கிறாங்க. ஒரு சமுதாயத்தை வழிநடத்த வேண்டிய தலைவர் குகைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. எதிரிகள் பார்த்துட்டாங்கன்னா தொலைஞ்சுது. இந்த 2 பேரையும் தேடித்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியுடைய கண்களில் இருந்து தப்பிப்பதற்காக மதீனாவுக்கு செல்லும் டைரக்ஷனில் பயணத்தை அமைக்காமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் பயணப்பட்டாங்க. நீங்கள் மக்காவுக்கு நிறைய உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருக்கீங்க. மதீனா எங்கே இருக்குது? சவுர் குகை எங்கே இருக்குது? மதீனாவுக்கு போகிற வழியில் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் சவுர் குகையே இருக்குது, சவுர் மலை இருக்குது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள்ள ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. ஏன் இந்த பக்கமாக வந்தாங்கன்னு என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தோணியிருக்கா? நமக்கு ஏன் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்தாங்கன்னா எதிரிகளை திசை திருப்புவதற்காக. ஏன்னா அவன் ரொம்ப கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு 1 1 2ன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. 1 + 1 2ங்கிறது சிம்பிள் கணக்கு, எல்கேஜி கணக்கு. காலையில் விழிச்சு பார்த்தா அபூபக்கரையும் காணோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணோம். இப்போ 2 பேரும் எங்கே போயிருப்பாங்க? எல்லாரும் மதீனாவுக்கு போனாங்க, அங்கே தான் போயிருப்பாங்க. 1 1 2 இதை கண்டுபிடிக்கிறதுக்கான பெரிய மேத்ஸில் 100 கோல்டு மெடலிஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவன். அதனால எதிரி இப்படித்தான் சிந்திப்பான்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அவனை விட அட்வான்ஸாக திங்க் பண்ணா தான் இவங்க வாழ முடியும். அதனால எதிர் திசையிலே பயணப்பட்டு போனார்கள். இவன் காலையில் எதிரிச்சு இந்த பக்கமாக தான் தேடி போவான் எல்லா முட்டா பயலும்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால நேரம் இந்த பக்கமாக போய் சவுறு மயிரில் போய் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க 3 நாளைக்கு. அதிகபட்சம் ஒருத்தனை தேடுனா கூட 3 நாளையில் சோர்ந்துருவான். 3 நாளையில் போப்பா விடுப்பா அப்படின்னு சோர்ந்து போயிடுவான். அவன் சோர்ந்து போய் டயர்டானதுக்கு அப்புறமாக இறங்கி வரலாங்கிறது தான் ரசூலுல்லாஹ்வுடைய பிளானு. ஆனால் எதிரிகள் இதுக்கு ஒரு பெரிய விலை வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடையோ பிணமாகவோ பிடித்து கொடுத்தால் 100 ஒட்டகம் 100 பென்ஸுக்காருக்கு சமம்னு வச்சுக்கோங்க. யாருக்கு ஆசை இருக்காது? 3 நாள் என்ன 34 நாள் தேட தயாராவன். தேடி கண்டுபிடிச்சி, நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், அடுத்த சப்ஜெக்ட் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறதுனால மேலே வந்துட்டான். அப்போ தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய திருத்துதரே,
நாம் என்னவெல்லாமோ பிளானை போட்டு இங்கே வந்து உட்காந்தா எதிரி நம்மளை விட ஒரு பெரிய பிளானை போட்டு வந்துட்டானே, நம்ம மாட்டிக்குவோமே என்று கவலைப்பட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், கவலைப்படாதீர்கள். நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்முடைய சொந்த பிரச்சனைக்காக அங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இருந்திருக்கிறோம். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய எண்ணத்தில் என்ன இருந்திருக்கிறது என்றால், எதிர்காலம் நமக்கு இல்லை, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சார்கள். பெருமானார் சொன்னது எதிர்காலம் நமக்கு உண்டு என்றார்கள். அங்கிருந்து இறங்கி மதீனாவுக்கு பயணப்பட்டு போகிறார்கள். சுராக்கா என்ற ஒரு காட்டரவி, அந்த ஊரை கடந்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. கிராமத்து மக்கள் எல்லாம் குசு குசுன்னு பேசிக்கிறான். என்னப்பா பேசிக்கிறீங்கன்னு. இல்லை, 2 பேர் தப்பிச்சு போறாங்களாம் மக்காவில இருந்து, உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவங்களாம். அவங்கள பிடிச்சி கொடுத்தா 200 ஒட்டகம் கிடைக்கும், ஒரு ஆளுக்கு 100, இன்னொரு ஆளுக்கு 100, 200 ஒட்டகம் கிடைக்கும். இவர் உடனே என்ன பண்றாரு, அப்படியா வாங்க தேடுவோம்னு சொல்லி 4-5 பேரை துணைக்கு கூட்டிட்டு போனா 4 பேர் வந்து ஒரு ஆளுக்கு 50 ஒட்டகம் தான் கிடைக்கும். அந்த 200 நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு தன்னந்தனியா வீட்டுடைய பின்வாசலோட கிளம்பி போறாரு. முன்வாசல் வழியா போனா யாருக்காவது தெரிஞ்சிரும்னு பின்வாசலை பொத்துக்கிட்டு போறாரு. 2 பேரையும் பார்த்துட்டாரு. கிட்ட நெருங்க போகிறார். அந்த 2 பேரையும் அல்லாஹ் காப்பாத்துறான். நீங்க தெரிஞ்ச சம்பவம், நான் அதை ரொம்ப விரிவா சொல்ல விரும்பல. பார்த்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் காப்பாத்துறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நெருக்கடியான நேரத்திலும் கூட சுராக்காவை விடுதலை செய்ய சொல்லி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். விடுவிக்கப்படுகிறார். அப்போது பெருமானார் சுராக்காவிடம் சொல்கிறார்கள், கைஃப பிக்க யா சுராக்கா, சுராக்காவே உன்னுடைய வாழ்வில் ஒரு சம்பவம் நடக்க போகிறது, உன்னுடைய வாழ்வில் ஒரு சம்பவம் நடக்க போகிறது. பாரசீக நாட்டினுடைய மன்னனின் கை காப்புகளை அல்லாஹ் உனக்கு அணிவிப்பான். அப்படி ஒரு காட்சி, அப்படி ஒரு சம்பவம் உன்னுடைய வாழ்வில் நடக்க போகிறது. பாரசீக நாட்டு மன்னன்னா இவருக்கு டவுட்டு, என்னடா இது, அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கே அவர் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் பாரசீகத்துக்கு இஸ்லாம் போகுங்கிறாரு. அந்த நாட்டு மன்னனை எப்போ தோக்கடிக்கிறது? அவனுடைய கை காப்புகள், பாரசீக மன்னனின் கை காப்புகள்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவன் அந்த நாட்டுக்கு மன்னன் என்பதற்கு அடையாளமாக அந்த காப்புகள் அவனுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும். இந்த ட்ரெஸ் புரோட்டோகால் இருக்கு இல்லையா, விதிகள் இருக்குல்ல, ஒரு மன்னன்னா இப்படித்தான் இருக்கணும். அந்த மாதிரி பாரசீக நாட்டினுடைய மன்னன்னா அந்த கை காப்புகளை அவன் அணிஞ்சிருக்கணும், அந்த தங்க காப்புகளை அணிஞ்சிருக்கணும். அவன் தான் மன்னன். அதை எப்படி ஒரு காட்டரபி, ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த அன்றாட உழைப்புக்கு ஒரு 100 ஒட்டகத்துக்காக வேண்டி ஓடி ஆடி உயிரை பணைய வச்சு 2 பேரை பிடிக்க வந்திருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு எப்படி தங்க காப்புகள் அணிவிக்கப்படும் எப்படி சொல்ல முடியும்? சந்தேகம் அவருக்கு. என்ன சொல்றீங்கிறாரு. ஆமா, பாரசீக மன்னனின் கை காப்புகள் உனக்கு அணிவிக்கப்படும். அப்ப என்ன நம்பிக்கையில ரசூலுல்லாஹ் அதை சொல்லியிருக்க முடியும்? தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் நிறைந்த நேரத்தில் இந்த கொள்கைக்கு எதிர்காலம் இருக்கிறது, இந்த கொள்கை பாரசீகம் வரைக்கும் எட்டி பிடிக்கும், அங்க உள்ள மன்னனை வீழ்த்தும், அந்த மன்னனின் கை காப்புகளை ஒரு காட்டரபியின் கைகளுக்கு அணிவித்து பார்க்கும் என்று சொல்வதற்கு எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தால் அப்படி சொல்லியிருக்க முடியும். பாரசீகத்தை இஸ்லாம் வெற்றி கொள்கிறது, இஸ்லாம் பிடிக்கிறது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏராளமான செல்வங்கள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டு விட்டன என்கிற தகவல் கேள்விப்பட்ட உடனே சொல்கின்றார்கள், எல்லாம் அங்கே இருக்கட்டும், அந்த பகுதி மக்களுக்கு அவர்களுடைய நன்மைக்காக அது செலவிடப்படட்டும். அந்த காலத்தில் மன்னர்களுக்கு போகத்தான் மிச்சம் குடிமக்களுக்கு. மன்னனுடைய செல்வங்களை எல்லாம் பொதுமக்களுக்கு நீங்கள் செலவிடுங்கள், அந்த கை காப்புகளை மாத்திரம் இங்கே கொண்டு வாருங்கள் மதீனாவுக்கு என்று சொன்னார்கள். அந்த கை காப்புகள் கொண்டு வரப்பட்டன. கூப்பிடு சுராக்காவை என்றார்கள். சுராக்கா வந்து நின்றார். ஒரு கிராமப்புறத்து மனிதர், அப்பாவி அவர் வந்து நிற்கிறாரு. பாரசீக மன்னனின் கை காப்புகளை அவருக்கு அணிவித்தார்கள். அது தங்க காப்புங்க, தங்கம் போடுறது ஹராமு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பை செயல்படுத்த வேண்டும் இல்லையா? உடனே கை காப்புகளை அவருக்கு அணிவித்து விட்டு சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். நேற்று வரைக்கும் நானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த பாரசீக மன்னனின் கைகளை அலங்கரித்து கொண்டிருந்த இந்த காப்புகள் இன்றைக்கு ஒரு காட்டரபியின் கைகளுக்கு வந்து சேர்ந்து விட்டன, அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு உடனே காப்பை கழட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பை செயல்படுத்தியாச்சு. அதுக்காக வேண்டி ஒரு தங்கத்தை தூக்கி என்ன செய்ய முடியாது, ஒரு ஆம்பளை கையில் மாட்டி விட்டுருக்க முடியாதுன்னு கழட்டி ட்ரெஸரியில் சேர்த்து விட்டாங்க.
உயிருக்கு அச்சுறுத்தல் நிறைந்த நேரத்தில் பாரசீகத்தில் வெற்றியை பெருமானார் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார்கள். அடுத்து வாருங்கள், பத்ரு போர் 313 பேர். எந்த சஹாபிக்குமே நம்பிக்கை இல்லை நம்மளாம் உயிரோட திரும்பி வருவோம்னு. முறையான போர் பயிற்சி பெற்றவர்கள் அல்ல இவர்கள். மதீனாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-19 மாசம்தான் ஆச்சு மக்காலிருந்து வந்து. ரபீல் அவல் மாசம் ஹிஜ்ரத் நடக்குது. மறு வருஷம் ரபீல் அவல் தாண்டி ரமலான் 6 மாசம். 12 + 6 இப்போ கணக்கு பண்ணிக்கிடுங்க நீங்க. 12 + 6 எத்தனை? 18. அவ்வளவுதான், 18 மாசம் தான் ஆச்சு. ஒரு யுத்தத்துக்கு தயாராகணும். பசி, பட்டினி, வறுமை. 313 பேர் எதிரணியில் 1000 பேர் முறையான போர் பயிற்சி பெற்றவர்கள். அப்போது அல்லாஹ்வே அதை பற்றி சொல்கின்றான், நீங்களெல்லாம் என்ன நினைத்துக் கொண்டீர்கள் என்றால், இந்த 1000 பேரை எதிர்க்காமல் நைசா பின்வாங்கி மதீனாவுக்கே போய் சேர்ந்துட்டா நல்லதுன்னு நீங்க நினைச்சீங்க. அல்லாஹ் சொல்கிறான், அப்படியே நைசா அப்படியே போருன்னு ஒன்று நடக்காம இருந்தா, வதவத்தூன அன்ன கைர தாத்தி ஷௌகத்தி தக்கூருலக்கும், வலிமை குன்றிய ஒரு படையை எதிர்கொண்டாலேயே போதுமானது. அந்த 40 பேர் அபூ சுஃபியான் தலைமையில் வியாபார கூட்டம் வருது இல்லையா, அதை வழிமறிச்சிட்டா போதுமானது நீங்க எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் வேறொரு கணக்கை போட்டான். யுரீதுல்லாஹு யுஹிக்கல் ஹக்க வ யுப்திலல் பாத்தில். இந்த சின்ன கூட்டத்தை வைத்து சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும், அசத்தியத்தை அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கணக்கு போட்டான். யுத்த வேகம் சூழ்ந்தது. 313 பேர் 1000 பேரை வீழ்த்துகிறார்கள். 70 எதிரிகள் முக்கியமானவர்கள் கொல்லப்பட்டார்கள். 70 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். இஸ்லாத்தினுடைய வெற்றி உறுதியானது. முதல் நாள் இரவு வரைக்கும் நம்ம தோத்து போயிடுவோம் நினைத்தார்கள். மறுநாளைக்கு நம்மை வெல்ல உலகத்திலேயே ஆளில்லை என்று நினைத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட நம்ம இப்போ என்ன நிலைமையில் இருக்குமோ அதே மாதிரி. எதிர்காலம் இஸ்லாத்துக்கான்னு சொன்னால் நம்புறதுக்கு தயங்குவாங்க. அதை விடுங்க. அதுக்கடுத்து உஹது போர். உஹது போரில் அந்த 70 எதிரிகள் பத்ரில் கொல்லப்பட்டதுக்கு பழி வாங்க வேண்டும் என்று பிளான். உஹது போரை சாதாரணமாக நினைக்காதீங்க. உஹது போர் என்பது யார் யார் கொல்லணும்னு ஸ்கெட்ச் போட்டு வந்திருந்தாங்க. ரசூலுல்லாவை கொல்றதுக்குன்னு தனியாக ஒரு ஆளை போட்டாங்க. ஹம்சாவை கொல்றதுக்கு தனி ஆள், உமரை கொல்றதுக்கு தனி ஆள், அபூபக்கர் சித்திக்கை கொல்றதுக்கு தனி ஆள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் வலமும் இடமுமாக இருந்தது, ரைட் டு லெஃப்டா இருந்து வாளும் கேடயமுமாக இருந்தார்களோ, பாதுகாப்பாகவும் வீரர்களாகவும் இருந்து ரசூலுல்லாஹ்வை யார் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒவ்வொருவரையும் கொல்வதற்கு தனித்தனி ஆள் போட்டு பிளான் பண்ணி அழகா ஸ்கெட்ச் போட்டு வந்திருந்தாங்க. எதிரிகளுடைய நோக்கம் கிட்டத்தட்ட நிறைவேறியது. ரசூலுல்லாஹ்வை காயப்படுத்தினார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை கொன்றார்கள். 70 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அந்த போரில். அப்போதும் அப்படித்தான் நினைத்தார்கள், எதிர்காலம் என்று ஒன்று இருக்க முடியுமா என்று நினைத்தார்கள். அடுத்து வந்த ஹந்தக் போர் பாருங்கள். மற்ற போர்களுக்கும் ஹந்தக் போருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஹந்தக் என்ற போருக்கு இன்னொரு பேர் என்னன்னா அஹ்ஸாப். அஹ்ஸாப்னா என்ன அர்த்தம்? திருக்குறான்ல ஒரு அத்தியாயமே இருக்கு, 33வது சூரா. அஹ்ஸாப்னா பல படைகள், அது புளூரல். ஹிஸ்புனா படை, அஹ்ஸாப்னா படைகள். இந்த ஹந்தக் போர் அஹ்ஸாப்னு இதுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு சொன்னா, மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பழங்குடியின மக்கள் இருக்காங்கல்ல, சின்ன சின்ன கிராமங்களில், அவங்களுக்குன்னே ஒரு சின்ன ஒரு மிலிட்ரி வச்சுருப்பாங்க. அந்த ஊருக்குள்ள வேற ஊருக்காரனை சேர்க்கவே மாட்டாங்க. ஒரு 4-5 கிராமங்கள் சேர்ந்து ஒரு நாடு மாதிரியே மெயின்டைன் பண்ணுவான். எந்த நாட்டு சட்டங்களும் அவங்களை கட்டுப்படுத்தாது. பழங்குடியின மக்கள், அவங்களுக்குன்னு தனி சட்டம், தனி பொருளாதார சட்டங்கள், அவங்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்குவான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல இன குழுக்களையும் ஒன்றாக திரட்டி இஸ்லாத்தை அழிப்பதற்காக நடந்த யுத்தம். அதனால் அதற்கு அஹ்ஸாப், பல படைகளும் சேர்ந்து தாக்க வந்த யுத்தம்னு பேரு. இந்த பல படைகள் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு விதமான போர் வார் மெத்தட்ஸ் இருக்கும். எதிரியை வீழ்த்ததுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை வச்சிருப்பான். மக்காவாசிகள்லாம் ஒரு மாதிரி வழிமுறை வச்சிருப்பான். வாழெடுத்து வெட்டுவது, பக்கத்தில் ஒருத்தர் கவிதை படிச்சுக்கிட்டே இருப்பான், திட்டி கவிதை படிப்பான். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். இந்த எல்லா மெத்தடுகளையும் பயன்படுத்தி இஸ்லாத்தை அழிப்பதற்காக வந்த யுத்தம். அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட யோசனை கேட்குறாங்க, உங்களுக்கு தோன்ற யோசனையை நீங்கள் சொல்லுங்கண்டு. அப்போ சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, எங்கள் பாரசீக நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது, யாராவது எங்கள் ஊரை தாக்க வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம்,
ஊரை சுற்றி அகழ் தோண்டி வைத்து விடுவோம். இது அரபு நாட்டில் இல்லாத ஒரு பழக்கம். பாரசீக நாட்டில் உள்ள அந்த பழக்கத்தை இங்கே அடாப்ட் பண்ணுறாங்க. அகழ் தோண்டி வச்சா எதிரிகள் வந்து திகைச்சிட்டான். என்னடா இது, நாம வேறொரு பிளானை பண்ணி 10 வகையான கூட்டங்களை அணி சேர்த்துட்டு 10 வகையான போர் உபாயங்களை கடைபிடிச்சி இவங்களை அழிச்சிடலாம்னு பார்த்தா இவர் வந்து 11வது ஒரு உபாயத்தை கண்டுபிடிச்சி தன்னை காப்பாற்றிக்கிட்டாரு. அப்போ எவ்வளோ அட்வான்ஸாக திங்க் பண்ணா இஸ்லாத்தை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு பார்வையும் இதில் நமக்கு இருக்கு. வந்தார்கள். 10 வகையான படையினர் வரும்போதும் முஸ்லிம்கள் கொஞ்சம் மிரட்சி அடைந்தார்கள், பயந்து தான் போனாங்க. எதிர்காலம் இல்லாமல் போய்விடும் என்று நினைத்தார்கள். அந்த போரிலும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள் முஸ்லிம்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அதற்கு அப்புறமாக அரபுலகத்திலிருந்து பெரிய எதிர்ப்புன்னு எதுவுமே வரவில்லை. இவர் எந்த ரூட்ல போனாலும் இன்னொரு ரூட்டை கண்டுபிடிச்சு ஒரு இஸ்லாத்தை காப்பாத்திடுறாரு. ஒரு 10-15 பேரை பலி கொடுத்து ஒரு பெரிய சமுதாயத்தை காப்பாத்திடுறாரு. ஒரு சின்ன கூட்டத்தை ஜிஹாதில் ஷஹீதாக்கி ஒரு பெரிய கூட்டத்தை காப்பாத்திடுறாரு. இவருக்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் அவர் தோற்கடித்து விடுகிறார். அப்படிங்கிற அந்த எண்ணத்தை எதிரிகளிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். இப்படி அவங்க வாழ்ந்த காலம் வரைக்கும் இஸ்லாத்தை வெற்றி முகத்துக்கு கொண்டு சென்று கொண்டே இருந்தார்கள். கந்தக் போரில் ஒரு பெரிய பாறை ஒன்று குறுக்கிடுகிறது. நபி தோழர்கள் அதை உடைக்க முயற்சிக்கிறார்கள், உடைக்க முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வாங்கி, கடப்பாறையை வாங்கி குழிக்குள்ளே இறங்கி அந்த பாறையை உடைக்கிறாங்க. உடைக்கும் போது ஒரு வெளிச்சம் வருகிறது. சொன்னார்கள், நான் யமன் நாட்டினுடைய வெள்ளை மாளிகைகளை இந்த வெளிச்சத்தில் பார்க்கிறேன், பாரசீக நாட்டினுடைய மாளிகை எனக்கு தென்படுகிறது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் குறிப்பிடுகிறார்கள், 3 தடவையும் 3 நாடுகளுடைய பெயரை சொல்லி இந்த நாடுகளை எல்லாம் இஸ்லாத்தின் கைவசம் வரக்கூடிய காட்சியை பார்க்கிறேன் என்று பெருமானார் சொன்னார்கள். எந்த ஆர்டர்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அந்த ஆர்டர்ல ஒவ்வொரு நாடா இஸ்லாத்துக்கு வந்துருச்சுங்கிறாங்க. அந்த ஆர்டர்ல தான் இஸ்லாத்துக்கு வந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் இதன் மூலமாக சஹாபாக்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க, நீங்க இந்த ஆர்டர்ல தான் வெற்றி கொள்ளவே போகணுங்கிறது. அப்போ எவ்வளவு பசி. அப்போ கடப்பாறையை தூக்கி இப்படி அடிக்கும் போது பார்த்தா இடுப்புல ரசூலுல்லாஹ் கல்லு கட்டியிருந்தாங்க. பசி, பட்டினி, ஒழுங்கான உணவு இல்லை. இடுப்பில் பசியை அடக்குவதற்காக கல்லை கட்டிக்கொண்டு பாரசீக நாடு என் வசம் வரும் என்றவர்கள் கனவு காணுகிறார்கள் என்றால் அது வெறும் கனவு அல்ல, அது அவருடைய திட்டம், அவருடைய பிளான். அதன்படி இஸ்லாம் வெற்றியை நோக்கி போய் கொண்டிருந்தது. சஹாபாக்கள் அதை நம்பினார்கள். அந்த மாதிரி எதிர்காலம் இஸ்லாத்துக்கேன்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அதை நம்ப வேண்டும். அதற்கடுத்து நாம் வரலாற்றுக்கு பிந்திய காலகட்டங்களில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய யுத்தங்கள், ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வழிகாட்டி இல்லை, அல்லாஹ்விடம் போய் சேர்ந்து விட்டார்கள். முஸ்லீம்களில் ஒரு குழுவுக்கே தைரியம் வந்துருச்சு, இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களை நாம் மீறினால் நம்மளை கண்டிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அபூபக்கர் ஒரு சாஃப்டான ஆள் தானே, ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தார்கள். பல பேர் மதம் மாறி கூட போனார்கள். சில பொய்யர்கள் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உறுதியோடு நின்று இஸ்லாத்தை காப்பாற்றினார்கள். அந்த நேரத்தில் எதிர்காலத்துக்கு இஸ்லாம் சொந்தமானது, எதிர்காலத்தில் இஸ்லாம் உலகமெல்லாம் பரவும் என்று சொல்லியிருந்தாலும் யாரும் நம்பியிருக்க மாட்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு 2 சவால்கள் இருந்தன. அவர் வெளியில் உள்ள எதிரிகளை சமாளிப்பதற்கு முன்னால் தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதிரிகளை அவர் சமாளிக்க வேண்டியது இருந்தது. ஒரு குரூப் மதம் மாறி போகுது, ஜக்காத்தை தரமாட்டேன்னு சொல்லுது. தனக்குள்ளே இருந்த எதிரிகளை அவர் சமாளிக்க வேண்டிய நிலையில இருந்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி இன்னும் டாக்டர் கிப்பன் போன்றவர்கள் சொல்வார்கள், உலக வரலாற்றில் ஒரு அரசு தன்னுடைய சொந்த குடிமக்களுக்கு எதிராகவே யுத்தம் நடத்தியது என்றால் அது அபூபக்கர் சித்திக்கின் அரசுதான்
எதற்காக யுத்தம் நடத்தியது? ஏழைகளின் நலனை காப்பாற்றுவதற்காக, செல்வந்தர்களுக்கு எதிராக யுத்தம் நடத்தியது. ஜக்காத்தை தரமாட்டேன்னு எப்படிடா சொல்வ? யுத்தம் நடத்தியவனிடமிருந்து நான் பறிப்பேன் என்று செல்வத்தை, ஜக்காத்தை பறித்தார்கள். ஜக்காத்தை தரமாட்டேன் என்று சொன்னவர்கள் திருக்குரானின் வசனத்தையே அதற்கு ஆதாரமாக காட்டினார்கள். அதுதான் அது வரலாற்றில் ஒரு பெரிய அதிசயம். அதுதான் எல்லாருமே திருக்குரான் வசனத்தை தான் காட்டுவாங்க. ஜக்காத்தை தரமாட்டோம்னு சொன்னாங்கல்ல, அவங்க குரான் வசனத்தை தான் காட்டினான். அது எப்படி காட்ட முடியும்? அகீமு ஸலாத்த வாத்து ஜக்காத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து கொடுங்கள்னு தொழுகையோட சேர்த்தல்லவா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்போ எப்படி இவன் ஜக்காத்தை தரமாட்டேன்னு சொல்ல முடியும்? அதுக்கு எப்படி இவன் ஆயத்தை காட்ட முடியும்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். அவன் எடுத்து காட்டின ஆயத்து என்ன தெரியுமா? ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகா. நபியே, அந்த மக்களிடமிருந்து ஜக்காத்தை நீர் எடுப்பீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஹுத் அப்படிங்கிற வார்த்தை சிங்குலர். இது ரசூலுல்லாவை பார்த்து தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த ஆர்டர் ரசூலுல்லாவுக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் உயிரோடு இல்லை, அதனால இந்த ஆர்டர் வேற யாருக்கும் பொருந்தாது. அதனால நீங்க கேட்டால் நாங்கள் தர முடியாதுன்னு அபூபக்கர் சித்திக்கை பார்த்து சொன்னான். எப்படி இருக்கு தப்சீர்? தப்சீர் இதெல்லாம் தப்சீர், குர்ஆன் கடந்து வந்த வரலாறு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பம்மாத்து பச்செல்லாம் அங்கே எடுபடாது தம்பி, ஜக்காத்தை தர மறுத்தால் உனக்கு எதிராக என்னுடைய அரசின் இராணுவத்தை நான் பயன்படுத்துவேன். இராணுவத்தை, உள்நாட்டு கலகத்தை அடக்குவதற்கு பயன்படுத்தினார்கள். ஜக்காத்தை தர மறுத்தவர்களை எல்லாம் கொண்டு வந்து சட்டத்தின் முன்னால் நிறுத்தினார்கள். இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவே சொன்னார்கள், அந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளலாமே, ரசூலுல்லாஹ் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் ஒரு வருஷம் நீங்கள் கொஞ்சம் சபுர் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் சட்டத்தை கொஞ்சம் கடுமையாக்கிக்கலாமே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசனை சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்ன உமர் அவர்களே, இஸ்லாத்தின் எதிரியாக இருந்தபோது பெரும் வீரராக இருந்தீர், இஸ்லாத்துக்கு சோதனை வரும்போது கோழையாகி விட்டீரோ? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே இருந்துருங்க, வெளியிலே வராதிங்க, இந்த குழப்பம் தானாக அடங்கட்டும். குழப்பம் எல்லாம் தானாக அடங்காது, இந்த குழப்பம் அடக்கணும், இந்த குழப்பத்தை அடக்கணும் என்று சொன்னார்கள். எந்த அபூபக்கர் சித்திக்? பொறுமையின் மறுவடிவம் என்று பெயர் பெற்ற அபூபக்கர் சித்திக். அங்கே அவர்கள் உறுதியை காட்டினார்கள். அப்படியானால் அல்லாஹ் ஒரு சாதாரணமான ஒரு பொறுமையான நபருக்கு கூட அவர் பொறுப்பேற்கும் போது, ஹலீஃபா என்கிற பொறுப்புக்கு வரும்போது இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்கு அவருக்கு வீரத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஏனென்றால் அவரிடத்தில் இஸ்லாத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பதனால் அந்த தகுதியை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கின்றான். இந்த சோதனையிலிருந்தும் இஸ்லாம் மீண்டு வந்தது. அதன் பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், வேகமாக இஸ்லாம் பரவிய காலகட்டம். எந்த அளவுக்கு வேகமாக பரவுச்சு தெரியுமா? ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்றேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அங்கங்க படைகளை அனுப்பி வைக்கிறாங்க. வெற்றி முகம் எங்க பார்த்தாலும் வெற்றி குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. இருக்கிறவங்களெல்லாம் பயந்து போனான். உமர் அதிகாரத்துக்கு வந்துட்டாருன்னா நம்மளை விடவே மாட்டாருன்னு பயந்து போய் எல்லாம் அந்த பயத்திலேயே பாதி அவன் தோத்துட்டான். மிச்சம் மீதி தோத்ததெல்லாம் சண்டையில் தோத்தது பாதி தான், பயத்தில் தோத்தது முதல் பாதி. உமருடைய படை வருதுனாலே பயந்துருவான். 2000 பேர் கொண்ட படையை அனுப்பி வைப்பாங்க மதீனாவிலிருந்து. ஒரு 500 பேர் மட்டும் இந்த ஊருக்கு போங்கப்பான்னு சொல்லுவாங்க. போயிட்டு திரும்பி 2-3 நாள்லேயே வந்துடுவாங்க. பிடிச்சாச்சு, வெற்றி கொண்டாச்சுன்னு. ஸ்பீடாக வெற்றி போயிட்டு இருக்கு. செல்லும் இடங்களிலெல்லாம் வெற்றி தான், வெற்றி ஃபாஸ்ட்டாக போகுது. அந்த நேரத்தில் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், ஹலீஃபாவுக்கு கடிதம் போடுறாங்க. ஹலீஃபா அவர்களே, எகிப்து நாடு ரொம்ப வளமான நாடு, அந்த நாட்டை மட்டும் பிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பெரிய கனிமத்துகள்லாம் கிடைக்கும் இஸ்லாத்துக்கு, அதனால் எனக்கு அனுமதி கொடுங்கங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி இவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஒரு சமுதாயம் வெற்றி கொள்வது என்பது அந்த சமுதாயத்துக்கே நல்லதில்லை. தக்வாவை பாருங்க, இவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஒரு சமுதாயம் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே போகிறது அந்த சமுதாயத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா உலக மயக்கத்தில் விழுந்துருவாங்க. கால் வைக்கிற இடத்துல எல்லாம் வெற்றி கிடைச்சா என்னங்க அர்த்தம்? ஆணவம் வந்துடாது மனுஷனுக்கு, திமிரு வந்துரும்ல, அல்லாஹ்வை மறப்பான்ல. அப்போ இந்த சமுதாயம் அல்லாஹ்வை மறந்து விடக்கூடாது. அந்த வெற்றிக்கு ஒரு பிரேக் போடணும்.
என்று நினைத்துக்கொண்டு எகிப்துக்கு போறதுக்கு அனுமதி வழங்க முடியாது என்று சொன்னார். வெற்றி போதும், நிப்பாட்டு, எல்லாம் மதீனாவுக்கு வான்னு சொன்னாங்க. அதற்கு அவர்கள் வெளியில் சொன்ன காரணம் என்னவென்றால், ஏற்கனவே வெற்றி கொண்ட நாடுகளை இஸ்லாத்தின் அடிப்படையில் முழுமையாக நாம் உருவாக்குவோம், அதன் பிறகு புதிய வெற்றிகளை பார்த்துக் கொள்ளலாம் என்று அதற்கு ஒரு இஸ்லாமிய கலர் கொடுத்தார்கள். அப்பதான் அவங்கள அடக்க முடியும். ஏன்னா வெற்றி வெறியில் இருக்குது, போற இடங்கள்லாம் வெற்றி கிடைச்சிட்டு இருக்குன்னு. அம்ரு இப்னு ஆஸ் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவரை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு கமெண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். யாராவது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சபையில கொஞ்சம் விவரம் இல்லாம முட்டாத்தனமா பேசிட்டாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம், ஹாலிகு ஹாதா வ ஹாலிகு அம்ரு இப்னு ஆஸ் இலாஹும் வாஹிதுன், இவரை போன்ற முட்டாளை படைத்த அல்லாஹுவும் அம்ரு இப்னு ஆஸ் மாதிரியான அறிவாளிகளை படைத்த அல்லாஹ்வும் ஒரே அல்லாஹ் தான் நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி அல்லாஹ்வால இவ்வளவு மட்டமான அறிவுள்ளவனையும் அவ்வளவு பெரிய அறிவாளியையும் படைக்க முடியுதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அவ்வளவு பெரிய அறிவாளி அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க கடிதம் போடுறாங்க, இல்லை நாம் என்ன, அதாவது உங்களுடைய தக்வாவை பாருங்க, நாம் எகிப்துக்கு போவதற்கு தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் அந்த மக்களை நாம் ஷிர்கிலே வைத்திருக்கிறோம். அந்த மக்களை நாம ஷிர்கில் வச்சிருக்கோம். இணை வைப்பிலிருந்து ஒரு சமுதாயத்தை மீட்பது முஸ்லீமுடைய கடமை இல்லையா? எவ்வளவு ஃபாஸ்டா அந்த ஊருக்கு போவோமோ அந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள் சொர்க்கத்தை நோக்கி அந்த ஊர் மக்களை இழுக்கிறோம் இல்லையா? அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தை அவர் அப்படியே தூக்கி போட்டுருச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அடடா, இதுக்கு மேல எப்படி அனுமதி கொடுக்காம இருக்கிறது அப்படின்ட்டு. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த காரணம் இருக்கு பாருங்க, அங்க மனசு வேகமா இருக்குது. அந்த இவங்களுக்கு வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருந்தா ஆணவம் வந்துடக்கூடாது இல்ல, அதை தடுக்கணும்ல. அவங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க போய் இவர் உலக பேராசை உள்ளவராக மாறிட்டாருன்னா நல்லா இருக்காத, நபி தோழர்களாயிற்று. அதனால சொல்கிறார்கள், நான் ஒரு கடிதத்தில் எழுதுகிறார்கள், இந்த கடிதம் உன்னுடைய கைகளுக்கு கிடைக்கும் போது நீ எகிப்து நாட்டுக்குள் உள்ளே காலடி எடுத்து வைத்து விட்டால் அப்படி நீ தொடர்வாயாக எகிப்து நாட்டுக்கு உள்ள போயிரு. இந்த கடிதம் உன்னுடைய கைகளில் கிடைக்கும் போது எகிப்துக்கு வெளியில தான் இருக்கிற, இன்னும் எகிப்துக்குள்ள போகலன்னு சொன்னா நீ போக வேண்டாம். ஏன்னா அப்போ கம்யூனிகேஷன் அப்போ ரொம்ப தூரம் தானே, இது மாதிரி கம்யூனிகேஷன் கிடையாது இல்லை. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் எங்கே இருந்துச்சு அப்போ? அதனால என்ன சொல்கிறார்கள், இந்த லாங் கேப் இருக்கு, 15 நாள் 20 நாளுக்கு இடைவெளியில் இந்த கடிதம் வந்து போகணும். அதனால இந்த கடிதம் உன்னுடைய கைகளில் கிடைக்கும் போது எகிப்து நாட்டுக்கு உள்ளே நீ இருந்தால் போ, ஜிஹாது செய், வெற்றி கிடைச்சா கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய நாட்டம். நீ உள்ளே போகல, இந்த கடிதம் நீ ஊருக்கு வெளியில் இருக்கும்போது உன் கையில் கிடைச்சிருச்சுன்னா நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அம்ரு இப்னு ஆஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரிய விவரமான ஆளு, ரொம்ப விவரம் ஆளு. அவர் என்ன பண்ணிட்டார், இந்த கடிதத்தில் ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. கடிதம் ஒன்று வருதுன்னா டெலிபதி தானே, மனிதன் அந்த இது இருக்க தானே செய்யுது, ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்த கடிதத்தை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு படைகள் எல்லாம் கூட்டிக்கு எகிப்துட்டு போயிட்டார். எகிப்துக்கு உள்ள போய் தான் கடிதத்தை பிரிச்சே பார்க்குறாரு. எகிப்துக்கு உள்ள போயிட்டு கடிதத்தை பிரித்து பார்த்தா, எகிப்துக்கு உள்ளே நீ இருந்தால் நீ அதை தொடர்வாயாக, எகிப்துக்கு வெளியில் இருந்தால் உள்ளே போகாதன்றது. பிஸ்மில்லா, எகிப்துக்குள்ளே வந்தாச்சு, ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஆரம்பிச்சாரு, அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான். அல்லாஹ் மிகப்பெரும் வெற்றியை கொடுத்தான். அதில் இன்னொரு பாயிண்ட், இன்னொரு விஷயம் பாருங்க, வரலாற்றில் இந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட தக்வாவில் எப்படி போட்டி போட்டாங்கன்னு பாருங்க. அதனால தான் அல்லாஹ் வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருந்தான். உமர் ரலியல்லாஹுடைய இந்த வாசகம் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு தான் இவர் உள்ள போய் கடிதத்தை பிரித்து படிக்கிறாரு. இவர் உள்ள போன உடனே தான் தெரியுது, எகிப்தை நம்ம வெற்றி கொள்றது அவ்வளோ இலகுவான விஷயம் இல்லை அப்படின்னு தெரியுது. ஏன்னா இது ஹலீஃபாவுக்கு தெரியும், அவர்களை வெற்றி கொள்றது சுலபம் இல்லை, அதனால உள்ள போகாதன்னு சொல்லியிருந்தா அது எப்படி ஒரு மூமினுக்கு முன்னால அவனை நீங்க வலிமையானவன்னு சொல்லலாம், போட்டு பார்த்துருவோம்னு இவர் அந்த காரணத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் சொல்லாம உள்ள போட்டா போயிரு, வெளியில இருந்தா போகாத. உள்ள போன பிறகுதான் தெரியுது, இந்த கூட்டத்தை 2000 பேரை தான் கலீஃபா அனுமதி கொடுத்துருக்காங்க. 2000 பேரை மட்டும் நீ எடுத்துக்கிட்டு போகணும். 2000 பேரை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய நாட்டை பிடிக்க முடியாது. ஏன்னா எகிப்தியர்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அந்த காலத்திலே ரொம்ப பெரிய
ரொம்ப அறிவாளிகள். பிரமிட்ஸ்லாம் அந்த காலத்திலே கட்டியிருக்கான் பாருங்க. செத்துப்போன மன்னர்களுடைய பிணங்களை ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிக்காத காலத்திலேயே பத்திரமா பாதுகாத்து வச்சுருந்துருக்கான் இல்லையா? போயிருக்கீங்களா எகிப்துக்கு? போனால் இன்ஷால்லா பாருங்க போயிட்டு. ரொம்ப ஒரு ஒரு இப்போவும் கூட வளமான ஒரு நாடு தான் அது. உள்ளே போனால் 2000 பேரை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு தெரியுது. உடனே ஹலீஃபாவுக்கு கடிதம் போடுறாங்க, நீங்கள் தயவு செய்து இன்னொரு 2000 பேரை எனக்கு அனுப்பி வைங்க, 2000 பேரை எனக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. ஹலீஃபா கடிதத்தை பார்த்தாங்க, சரி பாவம் உள்ளே போயிட்டாரு, அனுமதிக்க 2000 பேரை அனுப்பி வச்சாங்க. 2000 பேரை 4000 ஆச்சு. 4000 பேரை வச்சுக்கிட்டு முன்னேறி பார்க்குறாரு, அங்கே வலிமையாக இருக்குது, இன்னும் முடியலை. அப்போ எனக்கு இன்னொரு 4000 பேர் வேணும் அப்படின்னு கேட்டார். ஹலீஃபா படித்து பார்த்துட்டு, என்னடா சொன்ன பேச்சை கேட்கலையே, திரும்பி வானலாம் சொல்லலை, அதான் தக்குவா, அதான் ஒரு அமீருடைய அழகு. ஒரு 4000 பேர் அனுப்பி வச்சாங்க. அப்பவும் சொல்கிறாரு, இந்த 8000 பத்தாது, இன்னொரு 4000 வேணும்ண்டு அம்ர் இப்னு ஆஸ். அவருடைய சைக்காலஜி என்னன்னா, பெரிய கூட்டத்தை காட்டினா அவன் மிரட்சி அடைஞ்சிருவான். அப்போ இன்னொரு 4000 பேர் வேணும்னு கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் ஒரு 4 பேரை அனுப்பி வைக்கிறேன். எத்தனை பேர்? 4 பேரை அனுப்பி வைக்கிறேன். இவர்களில் ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சமம். ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சமம். மொத்தம் 12000 பேர் ஆச்சு. 12000 நபர்கள் ஆச்சு. ஏற்கனவே 8000 பேர் இருக்கிறாங்க. 2 + 2 4, 4 + 4 8, 8000 பேர் ஆச்சு. இன்னொரு 4000 பேர் தர்றேன், 12000 பேர் ஆச்சு. 4000 பேர் 4 பேர், 12000 நபர்கள் ஆகிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலத்தில் மிக அதிகபட்சமாக வைத்துக்கொண்டு சண்டை போட்டது 12000 பேர் தான். ஹுனைன் யுத்தத்தில் 12000 பேர். அதுக்கு மேலே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மிலிட்ரி கிடையாது. 12000 பேர் தான். 30000 பேரை சேர்த்துக்கிட்டு தபூக் யுத்தத்துக்கு போனாங்க, யுத்தம் நடக்கலை. ஆக ரசூலுல்லாஹ் அதிகபட்சமாக வைத்துக்கொண்டு சண்டை போட்டது 12000 சோல்ஜர்ஸ் தான். இது உங்களுக்கு போதுமானது. 12000 பேரை வைத்துக்கொண்டு ஒரு இஸ்லாமிய ராணுவம் தோற்றதுங்கிறது வரக்கூடாது என்று சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. 8004 பேர் தான் சுடுத்தார்கள், யுத்தம் வெற்றி பெற்றார்கள். அப்போ அந்த 2000 பேர் இருக்கும்போது அம்ர் இப்னு ஆஸ் என்ன நினைத்திருப்பார்? யோசிச்சு பாருங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலுமே அவநம்பிக்கையை முஸ்லிம்களின் உள்ளத்தில் விதைக்கின்ற அளவுக்குத்தான் யதார்த்தமும் கள நிலவரங்களும் காட்சிகளும் இருந்திருக்கின்றன. ஆனால் முஸ்லிம்கள் நம்பி களத்தில் இறங்கினார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை உள்ளத்தில் வைத்திருந்தார்கள். அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இதுதான் நாம் உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய நடைமுறை. அதே மாதிரி தான் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில், அதே மாதிரி தான் அலி ரலியல்லாஹுடைய காலத்தில், ஹிஜ்ரி 35 40-41 வரைக்கும் அலி ரலியல்லாஹுவுக்கும் முஆவியாவுக்கும் இடையில் நடந்த கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் பார்க்கும்போது சில பேர் சொன்னாங்களாம், உலக முடிவு நாளே வந்துருச்சு, உலக முடிவு நாளில் முஸ்லீம்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள் வரக்கூடிய ஹதீஸெல்லாம் இந்த நாளைத்தான் குறிக்குதுன்னு ஹிஜ்ரி 40 சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை இருக்கோம்? 1440 வந்தாச்சு கிட்டத்தட்ட. அப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க உலகம் அழிய போகுது, முஸ்லீம்களுக்கு இடையில் சண்டை வந்தாச்சு அப்படின்ட்டு. அதற்கப்புறம் என்ன ஆச்சு? இவர்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் தந்தான். அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் ஒற்றுமையை ஏற்படுத்தினான். அதற்கு பிறகு அப்பாசிய கிலாஃபத் வந்தது. அப்பாசிய கிலாஃபத் என்ன லேசான கிலாஃபத்தா? அது ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்பாசிய கிலாஃபத்தினுடைய 5வது ஹலீஃபா. அவருடைய ஆட்சி எவ்வளவு பெரியது என்பதற்கு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நாள் அவர் தன்னுடைய கோட்டை கொத்தளத்தினுடைய மேலே நின்று கொண்டிருக்கிறார், வானத்தை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு எப்போது பார்த்தாலும் நெருக்கடி, போர், சண்டை, சச்சரவுகள், எதிரிகளின் சூழ்ச்சிகள், இதையெல்லாம் தாண்டி வாழ்ந்தவர். அவர் மிகப்பெரிய ஒரு மார்க்க ஞானம் பெற்றவர், அறிஞர்களோடு அளவலாவுவதை மிக பெரும் பாக்கியமாக கருதுகிறவர். அவர் தன்னுடைய கோட்டை கொத்தளத்தின் மேலே நின்று கொண்டு ஒரு நாள் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். மேகம் அப்படியே திரண்டு வருது. மேகங்கள்
ஆங்காங்கே இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் திரண்டு அப்படியே கரு 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 கருன்னு மழை பெய்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் திடீர்னு காத்தடிக்குது, மேகம் எல்லாம் சிதறி எங்கேயோ போய்விட்டது. மழை பெய்யலை, தலைநகரில் பாக்தாத்தில் மழை இல்லை, சிதறி போயிடுச்சு. அவர் சொன்னாராம், மேகங்களே, நீங்கள் என்னுடைய நாட்டில் என்னுடைய அதிகாரத்துக்குட்பட்ட நிலப்பரப்பினுடைய தலைநகரில் பாக்தாத்தில் மழையாக பொழிவீர்கள் என்று நான் காத்திருந்தேன். நீங்கள் எல்லாம் சிதறி எங்கேயோ போய்விட்டீர்கள். பரவாயில்லை, எங்கே போனாலும் நீங்கள் மழையாகத்தான் பொழிய வேண்டும். அதுதான் உங்களுக்கு வேலை. மேகங்கள்னா என்ன வேலை? மழையாக பொழிவது தான். அதற்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எங்கே போய் மழையாக விழுந்தாலும் அதனால் மக்கள் பலனடைவார்கள், விவசாயம் வளரும். எந்த பகுதியில் மழை பொழிந்து விவசாயம் செழித்தாலும் அதனால வரக்கூடிய டாக்ஸ் எனக்கு தான் வரப்போகுது, வரி எனக்கு தான் வரப்போகுது. அதனால நீங்க எங்கே மழையாக பொழிந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று மேகத்தை பார்த்து அவர் சொன்னார்னு ஒரு செய்தி இருக்கு வரலாற்றில். அவ்வளவு பெரிய விரிந்து பறந்த அரசு, அவ்வளவு பெரிய விரிந்து பறந்த ஒரு அரசு. தமிழ்நாட்டில் மழை இல்லைன்னு கர்நாடகாக்காரன் மழை பெஞ்சா கர்நாடகாரன் வருத்தப்படுவான், அங்கே மழை பெய்யுது இங்கே பெய்யலையேண்டு. ஏன்னா வேறு வேறு டேக்ஸு, எங்கே 30-25 கிலோமீட்டர் இல்லையே, அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மேகத்தை காணோம், திரண்டு வந்த மேகம் கலைந்து போய்விட்டதை பற்றி கவலைப்படலை, எங்கே பொழிஞ்சாலும் டேக்ஸி எனக்கு தானப்பா வரப்போகுது போ அப்படின்னு சொன்னார்னா எவ்வளவு பெரிய ஒரு விரிந்து பறந்த அரசின் சொந்தக்காரர் என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் செல்லுமிடங்களிலெல்லாம் வெற்றியை குவித்தவர், ஒரு மிகப்பெரிய இரையச்சமுள்ள ஒரு மாமனிதர் அவர். அவருடைய காலம் வந்தது. அதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா, இப்போ சிலுவை யுத்தங்களை பற்றி நாம பார்க்கலாம். சிலுவை யுத்தங்கள் அப்படித்தான். கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் பைத்துல் முகத்தஸிலே சிலுவையை வைத்திருந்தார்கள் சிலுவை யுத்தக்காரர்கள். அதற்கு பிறகு இஸ்லாத்துக்கு எதிர்காலமே இல்லை என்று சொன்னார்கள். சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி வந்தார், பைத்துல் முகத்தஸை மீட்டார், சிலுவை யுத்தக்காரர்களை தன்னுடைய காலிலே மண்டியிட வைத்தார். அதற்கு முன்னர் இமாமுத்தீன் ஜங்கி, நூருத்தீன் ஜங்கி வந்தார்கள். அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு நேர்மையான ஆட்சியை தந்தார்கள். எந்த அளவிற்குன்னா, நூருத்தீன் ஜங்கியினுடைய வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது, பக்கத்து நாடுகளில் சுத்தி கிறிஸ்தவ நாடுகள், சுத்தி எதுதான் இருக்குது, கிறிஸ்தவ நாடுகள். அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் தன்னுடைய நாட்டை விட்டு விட்டு நூருத்தீன் ஜங்கியினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இஸ்லாமிய நாட்டில் குடியேறுறாங்க. பாலஸ்தீன் இதை ஒட்டி உள்ள பகுதிகளில் குடியேறுறாங்க. அப்போ வீசா, பாஸ்போர்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் எந்த பகுதியில் வேண்டாலும் குடியேறி கொள்ளலாம். ஏன்னா இனத்தோட சேருங்கிறவன் அவனுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அதோட போய் அவன் சேர்ந்துக்குவான். விசாவும் கிடையாது, பாஸ்போர்ட்டும் கிடையாது. கிறிஸ்தவர்கள் எல்லாம் இஸ்லாமிய அரசில் குடியேறுகிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், முஸ்லீம்கள் காரணம் கேட்குறாங்க கிறிஸ்தவர்கள்ட்ட. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களில் ஏகப்பட்ட பிரிவு இருக்குது, புரோட்டஸ்டன்ட் அது இது நிறைய பிரிவுகள் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பிரிவுக்காரனுக்கு இன்னொரு பிரிவுக்காரனை பிடிக்காது. மன்னர் கேத்தலிக் கிறிஸ்துவனா இருந்தா இவனை என்ன பண்ணுவான், வேற கிறிஸ்துவ பிரிவுகளை சார்ந்தவனை அழிப்பான், கொடுமைப்படுத்துவான், சித்திரவதை பண்ணுவான். நாங்கள் இருவரும் கொள்கையிலே ஒன்றானவர்கள், உட்பிரிவுகளிலே வேறுபட்டவர்கள், ஆனால் எங்களை அழிப்பார்கள். ஆகையினால எங்களுக்கு பாதுகாப்பு தருவதாக இருப்பது இஸ்லாமிய அரசு பாதுகாப்பு தருகிறது. அங்க குடியேறணும், அப்படி குடியேறினாங்க. நூருத்தீன் ஜங்கி எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்தார். அதற்கு பின்னர் ஒரு காலகட்டம் வந்தது. எந்த அளவுக்குன்னா, பாலஸ்தீனத்தில் விவசாயம் பண்ணி சொந்தமா நிலம் வாங்கி சொந்த ஊராவே ஆக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபினுடைய காலத்தில் ஒரு கிறிஸ்தவன் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறான். எப்படி, நான் இந்த பகுதியில் நீண்ட நெடுங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய நிலத்தை ஒரு முஸ்லீம் அபகரித்து கொண்டான், கேட்டால் சொல்கிறான் இது என்னுடைய நிலம்தான் என்கிறான். அனுபவ பாத்தியது தான், டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவும் இருக்காது, அனுபவ பாத்தியது. அனுபவத்தில் இது என்கிட்ட தான் இருக்குது கிறிஸ்தவர் சொல்றாரு, முஸ்லீம் சொல்றாரு இல்லை இது என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்றாரு. வழக்கு சலாஹுத்தீன் அய்யூபிட்ட வரல, அது கீழ்கோர்ட்டில் இருக்குது. கீழ்கோர்ட்டில் உள்ள நீதிபதி விசாரித்து பார்க்குறாரு, அந்த முஸ்லீமுக்கு சாதகமாகவே சூழ்நிலைகளும் சாட்சிகளும் இருக்கின்றன, இந்த சொத்து முஸ்லீமுக்குரியது தான் என்று தீர்ப்பு வழங்கிவிட்டார் நீதிபதி. அந்த கிறிஸ்தவன் என்ன பண்றான்னு சொன்னா,
ஓண்டு அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இமாம் நூருத்தீன் ஜங்கியினுடைய மன்னரை இருக்கு பாருங்க, கபிரிஸ்தான், அங்கே போய் அழுகுறான். இமாம் நூருத்தீன் அவர்களே, நீங்கள் உயிரோடு இருந்திருந்தால் இந்த அநியாயம் எனக்கு நடந்திருக்குமா? நீங்கள் மதத்தின் அடிப்படையில் யார் மீதும் பாரபட்சம் காட்டியவர்கள் இல்லை. இன்னைக்கு பாருங்கள், நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதற்காக எனக்கு பாதகமாகவும் முஸ்லீமுக்கு சாதகமாகவும் இந்த நீதிபதி தீர்ப்பளித்து விட்டார். அதுக்கு ஒரு மதச்சாயம் பூசலாம். ஆனால் அவர் அந்த அடிப்படையில் சொல்லலை. எவிடன்ஸ் இவனுக்கு சாதகமாக இருக்கு, தீர்ப்பு சொல்றார், அவ்வளவுதான். நூருத்தீன் ஜங்கியினுடைய மன்னரையில் போய் அழுகுறான், நீங்கள் உயிரோடு இருந்திருந்தால் இப்படி எனக்கு அநியாயம் நடந்திருக்குமாண்டு. இந்த செய்தி அவருடைய சிசிய பிள்ளையா இருக்கக்கூடிய அப்போதைய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. உடனே என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த வழக்கை மறுபடி விசாரிக்க சொல்றாரு. சலாஹுத்தீன் அய்யூபி கீழ் நீதிமன்றத்தில் போய் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க, இந்த வழக்கை திரும்ப எடுங்கன்னு சொல்றாரு. திரும்ப எடுத்து வழக்கை விசாரிச்சு பார்த்தா, ரெண்டாவது தடவை வழக்கை விசாரிக்கும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக தானே விசாரிப்பாங்க. போன தடவை நடந்த தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பாக விசாரிக்கிறாங்க. வழக்கை விசாரிச்சு பார்த்தா, அது கிறிஸ்தவனுக்கு சொந்தமான நிலம், முஸ்லீம் பொய் சொல்லியிருக்கிறான், போலியான சாட்சிகளை கொண்டு வந்து தனக்கு சாதகமாக அந்த நிலத்தை பெற்றுக்கொள்வதற்காக போலியான சாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறான்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த கிறிஸ்துவனுக்குரியது தான் அந்த நிலம்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க. அந்த தீர்ப்பை கேட்ட உடனே அந்த கிறிஸ்தவன் மறுபடியும் என்ன பண்ணா, ஓண்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு மறுபடியும் நூருத்தீன் ஜங்கியுடைய கபிரிஸ்தானுக்கு தான் போறான். இப்ப என்னப்பா ஆச்சு உனக்குன்னு கேட்கறாங்க எல்லாரும். ஒழுங்கா தானே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும், இப்ப ஏன் மறுபடியும் அழுதுகிட்டு இங்க வாரேன். அப்போ அவன் சொன்னா, நூருத்தீன் ஜங்கியினுடைய கபிரிஸ்தானுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு, இந்த மாமனிதர் இவர் இருந்தும் நீதி வழங்கினார், இறந்தும் நீதி வழங்கினார். இவருடைய மண்ணில நான் அழுதேன். நம்முடைய குருவினுடைய மண்ணிலேயே ஒருத்தன் அழுகுறான் நியாயம் கேட்டு, அந்த அளவுக்கா நம்ம மோசமான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய காதுக்கு போய் எனக்கு அவர் என்ன பண்றாரு, ரிவர்ஸ் பெட்டிஷன் போட சொல்லி என்ன கேஸை மறுபடி எடுத்து எனக்கு நீதி வழங்குறாருன்னா அதுக்கு அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு அவன் அழுதான்னு வரலாற்றில் பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக மறுபடியும் பைத்துல் முகத்தஸை கிறிஸ்தவர்கள் பிடித்து சலாஹுத்தீன் அய்யூபினுடைய மண்ணறையில் கால் வைத்து, லுக் சலாஹுத்தீனை பாத்தியா, நாங்க மறுபடி வந்து விட்டோம், நாங்கள் மறுபடியும் என்ன செஞ்சிட்டோம், வந்து விட்டோம் என்று சொன்னார்கள். சலாஹுத்தீன் அய்யூபினுடைய மண்ணறையில் கால் வைத்துக் கொண்டு சொன்னார்கள். அப்போதும் நினைத்தார்கள் இஸ்லாத்துக்கு எதிர்காலம்னு ஒன்று இல்லாமத்தான் போகும்ண்டு. இப்போவும் தான் நினைச்சாங்க. மங்கோலியர்கள் வந்தார்கள், தாத்தாரியர்கள் என்று சொல்வோம் இல்லையா, மங்கோலியர்கள் வந்தார்கள். முஸ்லிம்களை ஒரே நாளிலே பல்லாயிரக்கணக்கான பேர்களை கொலை செய்து இந்த மார்க்கத்தை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்கடுத்த காலகட்டத்தில் எப்படி நிலைமை மாறி போச்சுன்னா, மங்கோலியர்களே இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். மங்கோலியர்களே இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். அவருடைய வாரிசு தான் மாமன்னர் பாபர் இந்தியாவுக்கு வந்தாரு. மங்கோலில் வந்து தான் முகல்னு சொல்றோம் இல்லையா, இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். பாபரி மஸ்ஜிதை கட்டுறாரு, அதை ஒருத்தன் இடிச்சு விட்டுருக்கான். எந்த பாபருடைய முன்னோர்கள் நம்மளை கொண்டாங்களோ அந்த பாபர் இந்தியாவில் பள்ளிவாசலை கட்டுறாரு. அந்த பள்ளிவாசலை காப்பாற்றுறதுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். எப்படி அதில் அப்படி தலைகளை புரட்டி விட்டோம் பாருங்க. பாபருடைய முன்னோர்கள் முஸ்லீம்களை கொண்டாங்க, சரியா? பாபருடைய முன்னோர்கள் இஸ்லாத்துக்கு அவர் இந்தியாவுக்கு வர்றாரு. இப்போ பாபரும் நம்ம முஸ்லீம்களும் ஒன்னாயிட்டாங்க. அந்த பள்ளிவாசலை வேற ஒருத்தர் இடிக்கிறான், அதை நம்மளாம் சேர்ந்து இடிச்சு அதை மறுபடியும் கட்டி கொடுத்து நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதானங்க வரலாறு. தில்கல் ஐயாமின் நுதாவிலுஹா பைனன் நாஸ். வரலாறு என்பது என்றைக்கும் ஒரு பக்க சார்பாக இருப்பதில்லை. வரலாற்றின் எழுதுகோலை யாரும் மூடி வைத்து விட முடியாது. வரலாற்றின் எழுதுகோலுக்கு முடிவு என்பது கிடையாது. வரலாறு எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். எங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு சரிவு வருகிறது என்கிற ஒரு தோற்றம் வரலாற்றில் இதற்கு முன்னால் எந்தெந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்திருந்ததோ அந்தந்த காலகட்டங்களில் எல்லாம் இஸ்லாம் மறுபடி வென்றே இருக்கிறது. கடைசியாக சொல்வதானால் அப்பாசிய உஸ்மானிய கிலாஃபத்தினுடைய ஆட்சி காலம். உலகம் முழுக்க அவர்கள் ஒரே கொடையின் கீழ் முஸ்லிம்களை அவர்கள் ஆண்டார்கள். இது 720 கிபி 1299 1030 வச்சுக்கோங்க, 1230 வச்சுக்கோங்க. அதிலிருந்து 1924 வரைக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் ஒரே கொடையின் கீழ் அவர்கள் ஆண்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால்,
நமக்கெல்லாம் மிகவும் பிரபலமான காரைக்காலுக்கு அருகில் உள்ள நிரவி என்கிற ஒரு ஊரில் ஒரு பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஒரு தெரு வழியாக தாரை தப்பட்டைகளை அடித்து கொண்டு ஊர்வலம் போக வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில எல்லா காலத்திலையும் சில துஷ்மன்கள் இருக்கத்தானே செய்வாங்க. அந்த பகுதி பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தெரு வழியாக ஊர்வலம் வர வேண்டும் என்று அடம் பிடிக்கின்றார்கள். அங்குள்ள முஸ்லீம்களுக்கு அதை எதிர்கொள்ள தெரியவில்லை. எப்படி இதை எதிர்கொள்றது, எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. தடுத்தா பெரிய பிரச்சனை வருமோ அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு. உடனே அவர்கள் துருக்கி ஹலீஃபாவுக்கு தந்தி அடிக்கிறார்கள். அப்போ துருக்கி ஹலீஃபாவுக்கு தந்தி அடிக்கிறார்கள். இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு அநியாயம் நடக்குது, முஸ்லீம்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, இது எப்படியாவது நீங்கள் வந்து தடுக்கணும்னு சொல்லி அவர் நெப்போலியனுக்கு சொல்லி, நெப்போலியனுடைய படைகள் நெப்போலியனுடைய அதிகாரத்துக்கள் இது இருந்ததுனால அது தடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. எங்கேயோ ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு அக்கிரமத்தை துருக்கியிலிருந்து அவர் தடுப்பார். அப்படி ஒரு வலிமையான அரசு முஸ்லீம்களுக்கு. வாழுகின்ற முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரே தலைவராக துருக்கியில் உள்ள கலீஃபாக்கள் இருந்தார்கள். அதை உடைத்தெறிவதற்கு ஐரோப்பிய நாடுகள் முயன்றன. அத்தாதுர்க்னு ஒருத்தனை கண்டுபிடிச்சாங்க, முஸ்தபா கமால் அத்தாதுர்க்னு. அவர் வந்து என்ன பண்ணார், அரபு மொழியில யாரும் பேசக்கூடாது, அரபு மொழியில பாங்கே அரபு மொழியிலே சொல்லக்கூடாதுன்றார். இஸ்லாமிய அடையாளங்களை துடைத்தெறிந்தார். தெரியுமில்ல, வாதுங்கிற உச்சரிப்பெல்லாம் சொல்லவே கூடாதுன்னாரு. பாங்கே சொல்லக்கூடாது, தொப்பி போடக்கூடாது, இஸ்லாமிய அடையாளங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாம வந்து தொப்பி என்பது இஸ்லாத்தின் ஒரு அடையாளமாக எதற்கு நம்ம மாதிரியான ஊர் பகுதிகளில் கடைபிடிக்கப்படுது தெரியுமா உங்களுக்கு? வீம்புக்கு. அவன் என்ன அத்தாத்திற்கு தொப்பி போடக்கூடாதுன்னு சொல்றது, நம்ம போட்டு தான் தீருவோம், அது அடையாளம்னு நம்ம சொல்லுவோம்னு சேர்த்தாங்க. அது ஃபண்டமெண்டல் கிடையாது, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கிடையாது. அப்படித்தானே? இதெல்லாம் ஊரில் சொன்னால் நமக்கு வேற கலர் வேற பூசுவாங்க. தொப்பி போடக்கூடாதுன்னு அச்சரித்து சொல்லிட்டாருண்டு ஷேக் வேற எதுவும் இதே சார்ந்தவராக இருப்பாரோ அப்படின்ட்டு. எதுக்கு இப்படி நாம தொப்பி போடணும்னு வலியுறுத்துனாங்கண்டா, முஸ்தபா கமால் அத்தாதுர்க்கு போடக்கூடாதுன்னு சொன்னானே, அங்க தொந்தரவு பண்ணா துருக்கியில் வாழக்கூடிய முஸ்லீம்கள். இங்க உள்ள முஸ்லீம்கள் தொப்பியை போட்டு அதை ஒரு அடையாளமா மாத்தி தங்களுடைய தார்மீக எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. என்ன செய்ய முடிஞ்சது? ஒரு கட்டத்தில் முஸ்தபா கமால் அத்தாதுர்க் இஸ்லாமிய சட்டங்களை எல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தான். பெண்கள் ஹிஜாப் அணியக்கூடாது என்று சொன்னான். கடைசியாக அவன் ஒரு ஆபத்தான சட்டம் ஒன்றை கொண்டு வந்தான். என்னன்னா, தலாக் விடக்கூடிய உரிமை இனிமேல் ஆண்களுக்கு கிடையாது. பெண்கள் தான் ஆண்களை தலாக் விட முடியும், ஆண்கள் பெண்களை தலாக் விட முடியாதுன்னு சட்டம் கொண்டு வந்தான். பொதுவாக சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னால் மக்களுடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த சட்டத்தை ஏற்றுக்க வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி ஒரு சட்டம் வரப்போகுது அப்படி மக்கள்கிட்ட புறப்பக்கட்டா பண்ணிகிட்டே இருப்பான். எதிர்ப்பு வருதா இல்லையான்னு. எதிர்ப்பு வந்துச்சுன்னா, இப்படி வந்தால் நல்லா இருக்குமே, நாலு அறிவுஜீவிகள்ங்கிற பேரால் அதுக்குன்னே சில பேர் இருப்பான், விலை போகிறவன், அவனை விட்டு கட்டு எழுதுவான், பத்திரிகையில் மீடியாக்களில் பேச விடுவான். முஸ்லீம் பெண்கள் எல்லாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது தெரியுமாண்டு ரைட்ஸ் எல்லாம் சொல்லி அவங்கள வெளியில் வர வச்சு, புரட்சிங்கிற பேரால் அவங்களுக்கு ஏதாவது சின்ன போராட்டம் பண்ணாலும் அதை பெருசாக காட்டி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி முஸ்தபா கமால் அத்தாதுர்க் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மனைவி பேர் லத்தீஃபா. ரொம்ப அழகான பேர் லத்தீஃபாங்கிறது. அல்லாவுடைய திருநாமத்தினுடைய பெண். லத்தீஃப்னா அல்லாவுடைய திருநாமம், அதனுடைய பெண்பால் லத்தீஃபா. லத்தீஃபாவை கூப்பிட்டு, நீ ஊர் உலகம் எல்லாம் சுத்து பிரயாணம் பண்ணு, எகிப்து நாட்டுக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளுக்கும் போய் இஸ்லாம் பெண்களுக்கு எவ்வளோ பெரிய உரிமை தந்திருக்கிறது தெரியுமா, அந்த மதவாதிகளை தான் அந்த உரிமைகளை மறுக்கிறாங்கன்னு சொல்லி முதல் கட்ட பிரச்சாரத்தை பண்ணு. உனக்கு பின்னால் எல்லா பெண்களும் அணிதிரண்டு வந்துருவாங்க. ஆஹா, புரட்சி பெண்மணி அல்லவா இவள்னு அரசாங்கம் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணும், எல்லா உதவிகளையும் பண்ணும். ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணா. ரெண்டாவது கட்டத்தில் இஸ்லாத்தில் ஒரு சில சட்டங்களில் பெண் அடிமைத்தனமும் இருக்கிறதுன்னு பிரச்சாரம் பண்ணுன்னா. ஆமா, பெண் அடிமைத்தனமுக்கு இவ பிரச்சாரம் பண்ணிட்டே வந்தா. ஹிஜாப் அணிவது பெண் அடிமைத்தனத்தினுடைய அடையாளம். அது என்ன, பொம்பளை சாட்சி வந்து ஆம்பளை சாட்சியில் பாதி, பொம்பளைக்கு ஆம்பளை சொத்துல பாதி தான் கொடுக்கணும்னு இப்படியெல்லாம் எப்படி சொல்றது? லிதா கரீமத்துல் ஹல்லில் ஒன்று செய்யணும்னு சொல்றாங்கல்ல, இந்த பாகப்பிரிவினை சட்டம், அது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி பெண்களுக்கு இஸ்லாம் அநியாயம் பண்ணுது, நம்ம சுதந்திரமாகணும் பிரச்சாரம் பண்ண. மூன்றாவது கட்டமாக, அது என்ன நம்மள அவங்க தலாக் விடுறது, நம்ம விடுவோம் தலாக்கு. எதில் போட்டி பாருங்க, போட்டி எதில் போடுறது?
தலாக்கு கொடுறதுலையா போட்டு அது என்ன ஆம்பளை பொம்பளை தலாக்கு சொல்றது? நாம சொல்லுவோம் தலாக்கு. என்னுடைய கணவற்றை சொல்லி நான் சட்டம் கொண்டு வர போறேன். பெண்கள் தான் ஆண்களை தலாக்கு விட முடியும். ஆண்கள் நினைத்தாலும் பெண்களை தலாக்கு விட முடியாது. காரணம் இருந்தாலும் சொல்ல முடியாதுன்னு சட்டம் கொண்டு வரணும். மக்களிடத்திலிருந்து அந்த கோரிக்கை அடி மட்டத்திலிருந்து வரணும் என்பதற்காக பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னா மோடி என்ன பண்ணுவார்? கீழே உள்ள ஆள் இருக்காங்களே அவங்கள விட்டு பேச விடுவார். எல்லாரும் சொன்னோடனே மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் சட்டம் கொண்டு வர போறான்னு சொல்லுவார். அது ஊரை ஏமாத்துற வேலை. இவருடைய எண்ணத்தை தான் இன்னொருத்தனை விட்டு பேச விடுறது. குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கும்னு சொல்லுவாங்கல்ல. தண்ணி ஆழமா இருக்குதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு குரங்கு என்ன செய்யுமா? குட்டியை பிடிச்சி உள்ள தள்ளி விட்டுருமா. அது நீச்சல் அடிச்சு மேலே வந்துருச்சுன்னா தண்ணி இழுவை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். தண்ணியோட குட்டி போயிடுச்சுன்னா பாடா தண்ணி ரொம்ப வேகமா இருக்கு, இனிமேல் நம்ம குளிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அது நெருப்பு சுடுதா இல்லையா செக் பண்றதுக்கு குட்டி கையை பிடிச்சி இப்படி வைக்குமா. அது ஆடு குட்டி எடுத்துருச்சுன்னா சுடுதுன்னு அது புரிஞ்சுக்குமா. எவ்வளோ பாசம் பாருங்க. அந்த மாதிரி என்ன பண்றதுன்னா அந்த சட்டங்களை கொண்டு வந்தா மக்கள் எதிர்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு குரங்குகள் குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல அதுபோல அந்த குரங்கும் குட்டியை விட்டு தான் பார்க்கும் ஆழம். இது தந்திரம். இந்த மாதிரி லத்தீஃபாவை விட்டு ஆழம் பார்த்து கடைசியா இந்த சட்டத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மிகப்பெரிய ஒரு புரட்சி போல அதை காட்டி நாளைக்கு இந்த சட்டம் வரப்போகிறது, நாளை மறுநாள் வரப்போகிறது, நாட்டு மக்களுக்கு சுபிட்சம் வரப்போகிறது, தெருவில் பாலாறு தேனார் ஓட போகுது, பாருங்க பெண்களை தான் இனிமேல் தலாக் சொல்ல முடியும், சட்டம் வரப்போகுதுன்னு புறப்பாகண்டா பண்ணி சட்டத்தை கொண்டு வந்துட்டார் பார்லிமெண்ட்ல. என்னதான் மன்னராட்சியா இருந்தாலும் அநியாயக்காரர் தான் பார்லிமெண்ட் ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டத்துக்குள்ள சட்டங்களை கொண்டு வந்துட்டார். சட்டங்களை கொண்டு வரக்கூடிய அந்த சூழல் இருக்கும்போது அவருடைய காதுக்கு ஒரு செய்தி வருது, உங்களுடைய மனைவி லத்தீஃபா பற்றி கொஞ்சம் ராங்கான இன்ஃபர்மேஷன்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த அம்மா வெளியூருக்கு போய் பிரச்சாரம் அது இதுன்னு போன நேரத்தில் ஒரு சின்ன வயசு பையனோட பழகிருச்சுன்னு சொல்லி ஒரு தகவல் வருது. உடனே இவர் என்ன பண்ணார்? பாரவளை என்ன பண்ற பாருன்னு உளவுத்துறையெல்லாம் பின்னால் ஏவி விட்டு பார்த்தா செய்தி உண்மை. செய்தி உண்மை. அரசாங்கத்தினுடைய செலவில் அந்த அம்மா வேறொரு விளையாட்டு இருக்குது. பிரச்சாரம் பகல்ல பிரச்சாரம், ராத்திரி வேற ஒன்றை பண்ணிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு இந்த பாரவளை விட போறான் பாரு தலாக்கு அப்படின்னு சொன்னோடனே மந்திரிகள்லாம் சொன்னாங்களாம், ஐயோ தலாக் விட்டு போயிடாதீங்க, ஏன்னா நேற்று வரைக்கும் நீங்க தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஆண்கள் தலாக் விடக்கூடாது பெண்களுக்கு தான் அந்த ரைட்ஸை கொடுக்கணும்னு இப்போ நீங்களே தலாக் விட்டீங்கன்னா ஊர் மக்கள்லாம் உங்களை சேர்ந்து அடிச்சே கொண்டே விடுவான்னு சொல்லி பயங்காட்டி கடைசியில் அந்த ஆள் தலாக் விடவும் முடியாம வச்சு வாழவும் முடியாம அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா ஹோமோசெக்ஸில் மாட்டி இனம் புரியாத வியாதி கடைசியில் முதுமை அடைவதற்கு முன்னாலே செத்து போனான்னு அவனுடைய வரலாறு முடியுது. இப்போ துருக்கியில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் அவனை எதிர்த்து போராடுறாங்க, முடியல. சுல்தான் அப்துல் ஹமீதுடைய குடும்பத்தையே அடிச்சு ஊருக்கு வெளியில கொண்டு போய் விட்டு வந்துட்டான். மார்ச் 10 பார்க்குறோம் வரலாறுல, சுல்தான் அப்துல் ஹமீதுடைய குடும்பத்தை அடிச்சு வெளியில விட்டு வந்துட்டான் ஊருக்கு வெளியில, எங்கேயாவது போய் செத்து ஒளிங்கன்ட்டு. அப்படி பழைய மன்னருக்கே அந்த நிலை. இமாம்களை கொத்து கொத்தா கொலை பண்ணான். எந்த இமாம் அவங்க இருக்க முடியாது, வாழ முடியாது என்கிற நிலை இருந்துச்சு. அரபு மொழியில பேசவே முடியாது, இஸ்லாமிய அடையாளங்களோட இருக்கவே முடியாதுன்னு. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க, துருக்கியில் உள்ள பெரிய ஸ்காலர் இருப்பாங்க, ஆனா தாடி ரொம்ப கம்மியாக தான் வச்சிருப்பாங்க, தாடியே இல்லாத அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா அந்த அந்த பாரம்பரியம் வந்ததுனால தாடி வைக்கக்கூடாது தொப்பி போடக்கூடாதுன்னு சொல்லதுல அப்படி வழக்கி வந்ததுனால இப்பவும் அந்த திரும்ப வழக்கம் வர்றதுக்கு நாளாகுது, வேற ஒன்றும் இல்லை. ரஜப் தய்யிப் எர்துகான் மதரசால படித்தவர், இப்போ இருக்கக்கூடிய அதிபர், பார்த்தா தாடி இருக்கா, நல்லா அரபி பேசுவார், நல்லா இபாத்தான மனுஷன். அப்படி இருந்த ஒரு அரசாங்கத்தை எதிர்காலம் அங்கே இஸ்லாத்துக்கு இல்லவே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில், அறிஞர்களை எல்லாம் கொத்து கொத்தாக கொலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ் முஸ்தபா கமால் அத்தாதுர்க்குக்கு எப்படி அவனுடைய வீழ்ச்சி அல்லாஹ் உண்டாக்குனான் பார்த்தீங்களா? அந்த குடும்பத்திலிருந்தே அல்லாஹ் உண்டாக்கிட்டான். அந்த மாதிரி அறிஞர்கள் அந்த எஃபர்ட்ஸை எடுத்து இஸ்லாத்தை நிலைநாட்ட முயற்சிக்கும் போது அவர்கள் தோல்விக்கு உள்ளாக்கப்பட்டால், அவர்களை அந்த அரசு அழிக்குமானால், அறிஞருடைய முயற்சியை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டு அவர்களுக்கு அந்த அறிஞர்களுக்கு அல்லாஹ் தோல்வியை தந்து ஆகிரத்தில் நன்மையை கொடுத்து அந்த அறிஞனுக்கு அந்த ஆட்சியாளனுக்கு வேறொரு வழியில தோல்வியை கொடுத்து இஸ்லாத்தை நிலைநாட்டி விடுகிறான். அல்லாஹ்வுடைய நோக்கம் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதுதான். இன்னைக்கு அந்த துருக்கியில இன்றைக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய ஆட்சி எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, உலகமெல்லாம் இஸ்லாத்தினுடைய மறுமலர்ச்சி பரவுவதற்கு அது துணை நிற்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அது மாறிக்கொண்டிருக்கிறது.
இது இன்னைக்குள்ள நிலைமை. ஒரு காலத்தில் அங்கே உஸ்மானிய கிலாஃபத்தினுடைய ஆட்சியும் அதிகாரமும் இருந்த காலகட்டங்களில் அவர்கள் என்ன செய்தார்கள்? ரொம்ப அப்பாவிகளாக இருந்துட்டாங்க. இதனுடைய சூழ்ச்சிகளையும் சதிகளையும் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள். அதனால் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். அப்போ அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு என்னன்னா, அதிகாரத்தை நீங்கள் பெறும்போது நீங்க புத்திசாலித்தனமா இருக்கணும். எதிரிகள் உங்களை வீழ்த்தி விடாத அளவுக்கு நீங்கள் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி புத்திசாலியா இருக்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி புத்திசாலியா இருக்கணும். அவங்க பார்க்கிறதுக்கு அல்லாஹ்வுக்குத்தான் அவங்க அடிமை. அல்லாஹ்விடத்தில் தான் அவர்கள் என்ன செய்வார்கள்? சரணாகதி அடைந்து அப்பாவியா நிற்பாங்க. மனிதர்கள் என்று வந்து விட்டால், ஆட்சி வந்துட்டா நிமிர்ந்து வா பார்த்துருவோம் என்ற நிலைக்கு இவர்கள் வந்து விடுவார்கள். அப்படி முஸ்லிம்கள் இருக்கும்போது அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த காலத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு அதிகாரத்தை தந்து என்ன செய்வான்? இஸ்லாத்தை நிலைநாட்டியே தீருவான். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, நான் தலைப்பில் சொன்ன வசனத்தை மறுபடி நினைவூட்டுகிறேன். பலவீனப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை தருவான். பலவீனப்படுத்தக்கூடியவர்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை பார்ப்பதில்லை. அல்லாஹ் அவங்கள்ட்ட அதிகாரத்தை பறிச்சிருவான். அதுக்கு முகல் மன்னர்களே சாட்சி, முகலாய மன்னர்களே சாட்சி. அதிகாரம் வந்த நேரத்தில் அவர்கள் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு பதிலாக தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டி கொண்டார்கள். அவங்கள்ட்ட இருந்து வெள்ளக்காரங்க மூலமா என்ன செஞ்சுட்டான்? அவங்க இருந்து அதிகாரத்தை அல்லாஹ் பறிச்சுட்டான். பிறகு இவங்க வரமை விரும்போது இவங்கள்ட்ட இருந்து அல்லாஹ் அதிகாரத்தை பறிச்சு அங்குள்ள மக்கள் கையிலே கொடுத்துட்டான். அவனும் அநியாயம் பண்ணுவான்னா அவன்கிட்ட இருந்து ஆட்சியை பறிக்கிறதுக்கு அல்லாஹ் இன்னொருத்தனை அனுப்புவான். அது யாரா இருக்கணும்? நம்மளா இருக்கணும். நம்ம அதிகாரத்தை பெற்றதுக்கு அப்புறமா மக்களிடத்தில் நியாயமா நடந்துக்கிடணும். அப்படி அதிகாரம் கைவரப்பெறுகின்ற போது நாம நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கணும். அது என்னென்ன பங்கு, ஒவ்வொரு முஸ்லீமும் அதில் எப்படி பங்களிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம்?